கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நம்முடைய உடன்படிக்கை பண்ணப்பட்ட தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதை நினைவு கூறும்படி அவர் சொன்ன வார்த்தை பாருங்க. அந்த வில் மேகத்திலே தோன்றும்போது தேவனுக்கும் பூமியில் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதாவது ஜலப்பிரளயம் ஒரு தடவை இந்த உலகத்திலே ரொம்ப கெட்டு போயிருந்த நேரத்தில் அதையெல்லாம் அழித்து மீண்டும் இந்த உலகத்தை உண்டு பண்ணார். அப்பொழுது அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு அதாவது எனக்கும் உனக்கும், அதாவது இந்த பூமிக்கும் என்மேல் ஜலப்பிரளயம் வராது, அதாவது தண்ணினால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவரை சுற்றி ஒரு வானவில்லை வைக்கிறார். அதுதான் ரெயின்போ. அதாவது என்னன்னா, அவர் எப்பொழுதும் அதை பார்க்கும் பொழுது அவர் என்றும் அவர் பார்த்து கொண்டு இருக்கும்போது அதனுடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். இது அவனுக்காக உண்ணப்பட்ட உடன்படிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவரை சுற்றி அவர் எந்த திசையில் திரும்பினாலும் அது நினைவு கூறும்படி அந்த உடன்படிக்கையை அவர் பண்ணுகிறார். இந்த தேவன் பாருங்க, நம்மை எவ்வளோ அழகாக நேசிக்கிறார் பாருங்க. நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, எந்த காரியத்தை கொண்டும் அவர் நம்மேல் கோபம் கொண்டக்கூடாது என்று சொல்லி அவருக்காகவே அவரே ஒரு அழகான ஒரு ரெயின்போ உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதை பார்க்கும் போதெல்லாம் அவர் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். இனிமேல் இந்த பிள்ளைகளுக்கு ஜலப்பிரளயம் வராத அளவுக்கு நான் காத்துக்கொள்வேன் என்று ஒரு அற்புதமான ஒரு வாக்கை கொடுக்கிறார். இந்த நாளில் நம் தியானிக்கிறது இதை அதைவிடையும் மேலான ஒரு தேவன் இதை எப்படி அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு மனிதன் மேல் ஒருவன் பிரியமாக இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லாவித சகலவித நன்மைகளையும் செய்ய தயாராகிடுவாங்க. குடும்பத்தில் பாருங்கள், பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ஏதாட்டு ஒரு அன்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம்லாம் ஒரு காரியம் இல்லை, எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தேவன் அப்படி அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அதில் காமிக்கிறார். எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும், எத்தனை வெள்ளப்பெருக்கு வந்தாலும், ஆனால் அதை அவர் சுற்றி இருக்கிற அந்த ரெயின்போ நினைவு கூறும் பொழுது அது நம்மளை அழிக்காத அளவுக்கு பார்த்து கொள்வார். அதனால தான் குடும்பத்திலே அன்பு இருந்தால், ஒருவருக்கொருவர் அன்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நின்று அதை பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் நம் தேவன் நம்மை சுற்றி எப்படி அதையெல்லாம் அந்த ரெயின்போ வைத்தாரோ அதே போல் நாமும் நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிறோம். அவர் எப்படி உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த உணர்வு அதே போல் நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். நம் குடும்பத்தின் மேல் நாம் அன்பு வைக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு குறைவு வராத அளவுக்கு நாம் பாதுகாத்தா இருக்கிறோம். பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்தில் தகப்பன் இருந்தார்னா பிள்ளை, அவங்க தாய், தகப்பன், மனைவி எல்லாரையுமே அதாவது ஒரு வண்டி இயங்கும்போது அது எப்படி அவன் கண்ட்ரோலில் எப்படி கரெக்டாக எப்படி போகணும், எப்படி நிறுத்தணும், எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு அவன் சரியாக சென்று ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாத அளவுக்கு சரியாக இந்த பாதையிலிருந்து அந்த பாதைக்கு போகிறது அளவுக்கு அவன் சரியாக வேறு எந்த திசையிலையும் அவன் திருப்பாமல் அவனுடைய பாதை நோக்கி போகிறான், லெக்கு நோக்கி போகிறான். அப்பொழுது அவன் சரியான இடத்திலே அடைந்து ஒரு மகிழ்ச்சியை பெறுகிறான். அதைத்தான் தேவன் நினைவுகூற, இப்படி ஒரு அன்பு நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன், நீ அந்த லெக்கு, அதாவது நீ எங்கு செல்கிறாயோ அதை பார் அப்படின்னு அவர் கூறுகிறார். அதாவது அவர் எந்த திசையில் திரும்பினாலும் அவர் உடன்படிக்கை இருக்கும் போல தேவன் அவர் எந்த திசையில் திரும்பினாலும் அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கொண்டே இருக்கிறது போல உனக்குள்ளே அதை வைத்திருக்கிறேன். நீ எந்த திசையில் போனாலும் சரியாக நீ உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். நீ எங்கேயும் கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு, இல்லை ஆஃபீஸை விட்டு கிளம்பு, எந்த திசை கிளம்புனாலும் சரிதான், உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அதெல்லாம் கலங்க போவதில்லை. அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து தீருவேன் என்று ஏராளமான உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை எல்லாமே நமக்கு சேரும். அது எப்படி? அதுதான் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். சிலுவையின் மரணம். அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக
அப்போ வந்து புரஜாதிகாரங்களுக்கு எல்லாம் கிடையாது. யூதர்கள் மட்டும்தான், இதுதான் எங்களுக்கு தான் கடவுள், வேறு யாரும் கிடையாது, நீங்கள்லாம் விறகு எரியிற இந்த கொல்லிக்கட்டைகள் மாதிரி ஆட்கள்னு புரஜாதிகளை ரொம்ப கேவலமாக நினைக்கிற அந்த அந்த காலம் உண்டு. அதாவது அவங்களுக்குலாம் கிடையவே கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான் கடவுள், வேறு யாரும் கிடையாது, நீங்கள்லாம் வந்து சும்மா எங்களுக்கு வந்து அடிமைகள் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் தேவன் படைப்பில் எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும் என்று தான் சிலுவையின் மரணத்தை உண்டு பண்ணார். இப்பொழுது நாம் சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி அந்த தேவன் அந்த வானவில்லை வைத்து அதை சுற்றி பார்க்கிறாரோ, எப்படி நினைவு கூறுகிறாரோ, இது இனிமேல் வராத அளவுக்கு, இவங்களுக்கு ஜலப்பிரளயம் கொண்டு போகாத அளவுக்கு அது எப்படி அவர் வானவில்லை தன்னை சுற்றி வைத்து கொண்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு தேவையானது எல்லாமே அவரை சுற்றி இருக்கிறது. நம் கர்த்தரை சுற்றி இருக்கிறது. அவரை நாம் நினைவு கூறும் பொழுது நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அதுதான் தேவன் அதை நினைவு கூற, இப்படிப்பட்ட உடன்படிக்கை நான் வைத்த அதே அந்த உடன்படிக்கை இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை பற்றி கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனை சுற்றி நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவரை நம்ம நெருங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. எப்படி அவர் நமக்கு உடன்படிக்கை பண்ணு ஒரு நாளும் ஜலப்பிரளயம் வராது, அதாவது தண்ணியால் உனக்கு ஒரு ஆபத்து வராது என்று அவர் உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால் அவரை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெள்ளங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் அவர் பார்த்து அதையெல்லாம் தவிடுபடியாக நொறுக்கி நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் அன்பின் தந்து, எந்த ஒரு சூழ்நிலை, எத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு நிமிஷம் கிட்ட அப்படி போனால் ஆபத்து இருக்கிற நேரத்திலும் தன்னை இழுத்து கொண்டு அவர் காப்பாற்றுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுது அந்த உடன்படிக்கை நாம் பார்க்கும் பொழுது, அந்த உடன்படிக்கை மிக அற்புதமான ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். என் தேவன் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரா, எங்களுக்கு ஆபத்து வராத அளவுக்கு அவர் தன்னை சுற்றி ரெயின்போ வைத்து எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே நம்மை. இந்த அற்புதமான தேவனை நான் நினைக்காமல் விட்டால் எவ்வளோ பெரிய தவறு. ஒவ்வொரு நாளும் அவரை நான் பற்றி கொள்ள வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவருக்காக நாம் சில நிமிடங்கள் பாடலில் பாடாண்டாமா? அவருக்காக சில நேரங்கள் நாம் ஜெபிக்க வேண்டாமா? இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருக்குள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுது தன்னை சுற்றி வைத்த அந்த உடன்படிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து அவர் உங்களை சுற்றி சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு குறையில்லாத அளவுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார் என்று நான் ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பு போடுகிறேன். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க, தொடர்ந்து கேளுங்க, அதாவது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவன் நம்மை எப்படி நேசிக்கிறார் அவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத, நீ எங்கே போனாலும் சரிதான், நான் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறேன். எப்படி அவர் உடன்படிக்கை பண்ணாரோ அதே போல் நான் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறேன். நீ அங்கே எங்கேயும் திரும்பினாலும் உன்னை பாதுகாப்பேன் என்று தான் அவர் கிறிஸ்துக்குள்ளே வைத்த அந்த உடன்படிக்கை இப்பொழுது நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் ஒரு மனிதன் இதை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்காது, கஷ்டம் இருக்காது, பண பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது. எல்லாம் என கிறிஸ்து தான், என் வாழ்க்கையில் அவர்தான் எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வருகிறவர் என்று ஒரு மனமுதோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி புரிவீங்க, மற்றவர்களுக்கு ரொம்ப ஆறுதலையாக இருப்பீங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் இவ்வளோ விதமான காரியங்களை செய்ய நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களை பார்த்தவர்கள் உங்களை கொண்டு அவர்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம் தேவனை ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.